ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வகுப்பு முதல் பருவம் தொகுதிரி மதிப்பீடு தேர்வு 2024-25 சமூகவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 60. இதில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்துறதுக்கு 7 இருக்குது. ஸோ அதுக்கு கீழே கோடிட்ட இடம் பொறுத்துக, நெக்ஸ்ட்டு கீழே சரியா தவறா, பொருந்தாததை வட்டமிடு, கீழ்காணும் வினாக்களுக்கு சுருக்கமாக விடையிலே, வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான இருவகை சான்றுகளை கூறு, சோழர்கள் காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை, ஆக்ரா நகரை நியமித்தவர் யார், செயல்படும் அடிப்படையில் 3 எரிமலை பெயர்கள் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி குதிரை குழம்பு ஏரி எவ்வாறு உருவாக்கப்பட்டது, இனங்களின் வகைகள் யாவை, சமத்துவம் என்றால் என்ன, குடிமை சமத்துவம் என்றால் என்ன, ஒரு அரசியல் கட்சியின் அடிப்படை கூறுகள் யாவை, பயன்பாடு என்றால் என்ன, உற்பத்தி காரணிகள் பற்றி கூறு, செயல்படும் எரிமலை மற்றும் உறங்கும் எரிமலை, கிளையாறு மற்றும் துணையாறு வேறுபடுத்து, கீழ்காணும் வினாவுகளுக்கு விரிவான விடையிலி 3க்கு மட்டும், டெல்லி சுல்தான் அறிமுகம் செய்யப்பட்ட பல வகையான நாணயங்களை விவரிக்கவும், சோழர்களின் ஆட்சித்திறம் பற்றி 5 முக்கிய அம்சங்களை விவரித்து எழுதவும், நிலநடுக்கத்தின் விளைவுகள் பற்றி எழுதுக, காற்றின் செயலால் ஏற்படும் நிலத்தோற்றங்களை விளக்குக, அரசியல் சமத்துவம் என்றால் என்ன, அதுக்கப்புறம் மூலதனத்தின் சிறப்பியல்புகளை விளக்குக, கீழ்காணும் இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கும். ஏதாவது ஒரு 5 மார்க் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ மறக்காத வந்து பார்த்திங்கன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாம் பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024 சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு பேட்டர்ன் வந்து 60 மார்க் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்துக்கான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் அவருடைய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பொருந்தாதை வட்டமிடுக, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவையின 6 வினாக்களுக்கு விடையிலி, காணிக்கடன் பற்றி எழுதுக, ஆக்ரா நகரை தீர்மானித்தவர் யார், வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான இருவகை சான்றுகளை கூறு, ஏதேனும் 4 ராஜபுத்திர குலங்களின் பெயர்களை எழுது, அடுத்து சிஸ்மோகிராஃப் என்றால் என்ன, சமத்துவம் என்றால் என்ன, ஒரு அரசியல் கட்சியின் அடிப்படை கூறுகள் யாவை, அழித்தல் வரையறு, இனங்களின் வகைகள் யாவை, பயன்பாடு என்பது என்ன, சோழர்களின் ஆட்சித்திறன் பற்றிய 5 முக்கிய அம்சங்களை விவரித்து எழுதவும், டெல்லி சுல்தான் அறிமுகம் செய்த பல வகைப்பட்ட நாணயங்களை விவரிக்கவும், எரிமலைகள் அழிவதா அல்லது ஆக்கப்பூர்வமானதா, அடுத்து சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எழுது, நிலம் என்றால் என்ன, அதன் சிறப்பியல்புகளை விவரிக்க, கிராமப்புற குடியிருப்புகளை கட்டுப்படுத்தும் காரணிகள் யாவை, அடுத்து மேப் வந்து மார்க் பண்ணணும், இந்திய ஆறுகள் வரைபடத்தில் கீழ்கண்ட இடங்களை குறிக்கவும், டெல்லி, மதுரை, நாலந்தா, பம்பாய், உலக வரைபடத்தில் கீழ்கண்ட இடங்களை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா, புவித்தட்டு, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்திய பெருங்கடல். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தோன்னா 60 மதிப்பெண். இதில் வந்து பார்த்தோன்னா 1 மதிப்பெண் வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே கோடிட்ட இடம், நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக, சரியா தவறை பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் நல்லா தரவாக படிச்சுட்டு போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசின் பட்டமாகும். இமயமலை, ஆல்பஸ், ராக்கி, கங்கை, வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான இருவகை சான்றுகளை கூறு, நெக்ஸ்ட்டு சோழர் காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை, இனங்களின் வகைகள் யாவை, சமத்துவம் என்றால் என்ன, ஒரு அரசியல் கட்சியின் அடிப்படை கூறுகள் யாவை,
குதிரை குழம்பு ஏரி எவ்வாறு உருவாகிறது? உற்பத்தி என்றால் என்ன? மூலதனத்தின் வடிவங்கள் யாவை? நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளையாறு மற்றும் துணையாறு, அதே மாதிரி சியால் மற்றும் சிமா. கீழ்காணும் வினாக்களுக்கு விரிவான விடையிலி 3 மட்டும். டெல்லி சுல்தான்கள் அறிமுகம் செய்த பல வகைப்பட்ட நாணயங்களை விவரிக்கவும். நல்லா படிச்சுக்கோங்க. சோழர்களின் ஆட்சித்திறம் பற்றி 5 முக்கிய அம்சங்களை விவரித்து எழுதவும். நிலநடுக்கத்தின் விளைவுகளை பற்றி கூறு. ஆற்றின் அரிப்பால் தோன்றும் வேறுபட்ட நிலத்தோற்றங்களை விவரிக்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகத்திற்கான உரிமைகளை எவ்வாறு பாதுகாக்கிறது? மூலதனத்தின் சிறப்பியல்புகளை விளக்குங்க. நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து கீழ்காணும் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா மேப் மார்க் பண்ணணும். டெல்லி, மதுரை, நாலந்தா, இந்திய பெருங்கடல், பம்பாய், சோழர், வங்காள விரிகுடா. ஸோ இதான் பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024 சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு பேட்டர்ன் 60 மார்க் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்துக்கான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் அவருடைய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பொருந்தாதை வட்டமிடுக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவையான 6 வினாக்களுக்கு விடையிலி. காணிக்கடன் பற்றி எழுதுக. ஆக்ரா நகரை தீர்மானித்தவர் யார்? வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான 2 வகை சான்றுகளை கூறு. ஏதேனும் 4 ராஜபுத்திர குலங்களின் பெயர்களை எழுது. அடுத்து சிஸ்மோகிராஃப் என்றால் என்ன? சமத்துவம் என்றால் என்ன? ஒரு அரசியல் கட்சியின் அடிப்படை கூறுகள் யாவை? அழித்தல் வரையறு. இனங்களின் வகைகள் யாவை? பயன்பாடு என்பது என்ன? சோழர்களின் ஆட்சித்திறன் பற்றிய 5 முக்கிய அம்சங்களை விவரித்து எழுதவும். டெல்லி சுல்தான் அறிமுகம் செய்த பல வகைப்பட்ட நாணயங்களை விவரிக்கவும். எரிமலைகள் அழிவதா அல்லது ஆக்கப்பூர்வமானதா? அடுத்து சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எழுது. நிலம் என்றால் என்ன? அதன் சிறப்பியல்புகளை விவரிக்க. கிராமப்புற குடியிருப்புகளை கட்டுப்படுத்தும் காரணிகள் யாவை? அடுத்து மேப் மார்க் பண்ணணும். இந்திய ஆறுகள் வரைபடத்தில் கீழ்கண்ட இடங்களை குறிக்கவும். டெல்லி, மதுரை, நாலந்தா, பம்பாய். உலக வரைபடத்தில் கீழ்கண்ட இடங்களை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா, புவித்தட்டு, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்திய பெருங்கடல். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.